எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பவானி காளிங்கராயம் பாளையம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கோவை பைபாஸ்ல இருந்து அப்படியே வந்தோம்னா கொஞ்ச தூரம் பவானி டவுனுக்குள்ள போற வழியில வந்தோம் அப்படின்னா லட்சுமி நகர் பைபாஸ், அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம்னா காளிங்கராயம் பாளையம் ஒரு அணைக்கட்டு இருக்கு. அணைக்கட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பஸ் ஸ்டாப் இருக்கு. நம்ம இப்போ அங்கதான் இருக்கிறோம். இந்த பில்டிங்ல ஏற்கனவே நாம ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்கிறோம். ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த ஒர்க் நடக்கும்போது ஆன் ஸ்பாட்ல இருந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் இருக்கும், தவறாம பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பில்டிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம். அவங்க இப்போ பினிஷிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ டைஸ் லேயிங் மற்ற ஒர்க் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய HDMR பாலிமாரபிள் ஜிப்சத்தினுடைய லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த சைட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதை ரிசீவ் பண்றதுக்கு இந்த பில்டிங்குடைய ஓனர் மிஸ்டர் உதயகுமார் அவர் இப்போ வர இருக்காரு. நம்ம அவர்கிட்டயும் இந்த HDMR பாலிமாரபிள் ஜிப்சம் எப்படி இருந்தது, அதை எப்படி அவர் நம்ம ஜிப்சம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா ஒரு பில்டிங்ல அவங்களுடைய வாழ்நாள் கனவான ஒரு வீடு கட்டும் போது ஒரு புதுசா கண்டுபிடிச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் அவங்க பில்டிங்ல அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை அடாப்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு உண்மையிலேயே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். நம்ம ஒரு தடவை வாழ்க்கையில வீடு கட்டுறோம், இதை நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா, இது சரியா வருமா, அந்த ப்ராடக்ட் இது கரெக்டான ப்ராடக்டா, இதெல்லாம் அவங்க நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி நமக்கு இந்த பில்டிங் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு இப்போது சர்டிஃபிகேட் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். அவர்கிட்டையும் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக் விஜய்பேட்டிலேருந்து. வாங்க உள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கூட இந்த பில்டிங்குடைய ஓனர் மிஸ்டர் உதயகுமார் இருக்காரு. ஸோ உதயகுமார் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ல நமக்கு ஒரு ஜிப்சம் பிளாஸ்டர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய அவருக்கு மைண்ட்ல கொஸ்டின் ஓடி இருக்கும். ஏன்னா என்னதான் ஒரு புதுமையான ப்ராடக்ட், நல்ல சூப்பரா இருக்கும், லைஃப் டைம் வாரண்டி எல்லாமே நம்ம சொன்னாலும் அதை ஒரு கனவு இல்லை. வாழ்நாள் முழுக்க நம்ம ஒரு அமௌண்ட் சிறுக சேமிச்சோ இல்லை 10வது லோன்ல போட்டோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம இதை ஒரு முடிவு எடுக்கணுமா, ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணலாம்னு நம்ம போகணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்திருக்கலாம். பில்டிங்ல ஒரு புதுமையான ஒரு பொருள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் அந்த பொருளை நம்ம கொண்டு வரும்போதும் இந்த கேள்வி இருந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி கான்பிடென்ட்டா எங்களுடைய HDMR பாலிமார் ஜிப்சத்துக்கு ஒரு பிளாஸ்டிங் பண்றதுக்கு இந்த பில்டிங் ஒரு கொடுத்தாரு. அந்த மூமெண்ட் அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவரும் பக்கத்துல நின்று பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்தாரு. அதை அவர்கிட்டயே இப்போ நாம கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க சார். தேங்க்ஸ். இந்த பில்டிங் நம்ம எங்களுடைய HDMR பாலிமர் ப்ராடக்ட்டை நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. கண்டிப்பாக. ஸோ நாங்களும் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எம்சாண்டு, அதாவது ஆத்துமணல்லேருந்து எம்சாண்டு வரும்போது நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும். எம்சாண்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு. இன்னைக்கு எம்சாண்டு பழகிட்டாங்க. அதே மாதிரி நம்ம செங்கல் தான் அப்படிங்கும்போது பிளேயர்ஸ் நல்லா இருக்குமா, இன்னைக்கு பிளேயர்ஸ் பழகிட்டாங்க. இன்னைக்கு AAC பிளாக், இன்டர்லாக் பிளாக், அப்புறம் சாலிட் பிளாக் நிறைய மக்கள் இன்னைக்கு அதெல்லாம் வரவேற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல வீடுன்னா செங்கல் தான் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. அது மாதிரி பல பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஓகேன்னு ஏத்துக்குவாங்க. நம்ம முதல்ல இதை பண்றது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுற வீட்டுல ஒரு புதுமையான ப்ராடக்ட் சுத்தி இன்னும் யாரும் பரவலா பண்ணல, நாம தான் பண்றோம் அப்படிங்கும்போது நிறைய உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஓகே ஜிப்சமே பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்த நீங்க ஒரு இனிஷியேட். அதுக்கப்புறம் பண்ணும்போது கண்டிப்பா பக்கத்துல நின்று மேலே நல்ல ப்ராடக்ட் தானா அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அந்த அனுபவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணது எல்லாம் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. வணக்கங்க. சார் சொன்ன மாதிரி எனக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்தது பிகினிங்ல. அதுக்கப்புறம் தான் எதாச்சும் கூட நான் ஒரு தடவை மீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். மீட் பண்ணப்போ அதுக்கப்புறம் நீங்க டெமோ கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மண்டபத்துல டெமோ கொடுத்ததெல்லாம் அதை பார்த்தோன்னே எனக்கு அதுலயே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சில யூடியூப் வீடியோஸ் நீங்க போட்ட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் வேற சில வீடியோஸும் நிறைய அதை பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். பண்ணதுல எனக்கு காஸ்ட் வைஸ்லயும் ஓரளவுக்கு நல்லா சேவிங்காகவும் இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறமேட்டு நீங்க ஃபீல்டுல வந்து ஜிப்சம் பிளாஸ்டர் ஒர்க் பண்றதையும் நான் பார்த்தேன். பக்கா சாட்டிஸ்ஃபைட். எனக்கு மெயினாக அந்த ஃபினிஷிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபினிஷிங் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி பக்கா. மித்த ஜிப்சம் நான் இன்னொரு இடத்துல 2-3 இடத்துல கூட இப்போ பார்த்ததுல கூட ஒரு மாதிரியா ஃபினிஷிங் எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. பட் இது நம்மளோட இதுல வந்து நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அப்புறமேட்டு தான் நான் இதை சூஸ் பண்ணி இப்போ நம்ம பில்டிங் ஃபுல்லாவே அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலா எனக்கு பக்கா சாட்டிஸ்ஃபைட். இப்போ அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த ஜிப்சம் நம்மளால கலக்கியிருப்பாங்க, அந்த அப்ளை பண்ணும்போது அந்த ப்ளஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே இது ஒரு செவுர்ல வந்து ரொம்ப நாளைக்கு ஒட்டி நிக்குமா இல்ல இருந்துருமா? அதுதான் இந்த டவுட்ஸ் எல்லாமே எனக்கு நீங்க அந்த மண்டபத்துல சாம்பிள் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுலயே எனக்கு கிளியர் ஆயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு செங்கல் சுத்தி எல்லாம் எடுத்து கூட அதெல்லாம் தட்டி எல்லாம் கூட பார்த்தேன். நானே ட்ரை பண்ணி நான் வேணும்னே உடைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணேன். அந்த இதுலயே எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இதை ஃபைனல் பண்ணேன். ஸோ நிறைய பேர் நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் பண்றோம். நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஆணி அடிச்சு பார்த்தோம். ஆணி வந்து ட்ரில் பண்ணோம்னா ஈஸியா உள்ள போயிடும். இதை சுத்தில அடிச்சா என்ன ஆகுது? ஆணி அடிக்கும் போது கண்டிப்பா ஆணி பெண்ட் ஆகும். சரியா அடிக்கிறது சரியா வரும்போது ஆணி கிராஸ் வந்து மடங்கி போகும். அப்ப செவரு பொத்துட்டு வரும். அந்த மாதிரிலாம் ஆகுதான் செக் பண்ணி பார்த்தோம். ஆனா அதை வந்து அந்த இடத்துல மட்டும்தான் ஹோல் ஆச்சு. சுத்தி வந்து மேல சுத்தி அடிக்க அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா. அது மாதிரி நீங்க எந்த வகையில டெஸ்ட் பண்ணீங்க? ஆணியில செக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சுத்தியில செக் பண்ணேன். சுத்தியில செக் பண்ணதுக்குமே ஒன்றும் பெருசாலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமலாம் இல்லை, எல்லாம் பக்காவா சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஆணியும் அதே மாதிரி தான், எந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்றோமோ அந்த இடத்துல மட்டும்தான் ஹோல்ஸ் பண்ணுவோம். ஸோ ஓவராலா எனக்கு சாட்டிஸ்ஃபைட். ஓகே சார். இப்போ நம்ம வந்து கீழ் வீடு மேல் வீடு இப்போ வந்து எல்லா இடத்துலயும் செகண்ட் ஃப்ளோர் அது எல்லாமே பண்ணியிருக்கிறோம், ஜிப்சம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு இது ஒரு மக்களுக்கான ஒரு தகவலாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க உங்களுடைய ஒரு பில்டிங் ஓனரா இதை வந்து ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ராங்கா நீங்க இது போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து நீங்க 100% வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட். ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சின்னதா ஒரு பெரிய வால்யூம் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து சின்னதா வால்யூம் ட்ரை பண்ணிட்டு அதுல சாட்டிஸ்ஃபைடா இருந்தா பெருசுக்கு போகலாம். அது அவங்களோட கான்ஃபிடென்ட் கண்டிப்பா. ஏன்னா நம்ம பண்ண வீட்டுக்கு வந்து நேரடியா விசிட் பண்றது தாராளமா அந்த வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வரைக்கும் கட்டுமான துறையில நம்ம வந்து சிமெண்ட் எடுப்போம், கம்பி எடுப்போம், கல் எடுப்போம், அப்புறம் நிறைய இந்த டைஸ் இருந்து உட்டன்ல இருந்து எடுப்போம். எல்லாமே என் பொருள் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா சர்டிபிகேஷன் பண்றோம், இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கும் கட்டுமான துறையில இல்ல. மத்த துறையில இருக்கலாம், அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குறிப்பிட்ட இயர் இருக்கலாம், ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கலாம் அதிகபட்சமா. நாம வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ இந்த பில்டிங் வந்து எத்தனை நாள் இருக்குதோ அதுக்கு நாங்க பிளாஸ்டிங் பண்ண ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்தா வராது. அப்படி வந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த விஷயமே எனக்கு தெரியாது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. இந்த வாரண்டி கார்டு இஷ்யூ பண்றோம், லைஃப் டைம் வாரண்டி அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ப்ராடக்ட்டை பார்த்தேன், பிடிச்சிருந்தது. இது அடிஷனல் பிளஸ். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். சார் தேங்க்யூ. ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்க மூலமா கண்டிப்பா எங்களை அடுத்தடுத்து நிறைய சான்ஸ் கொடுங்க. எல்லாமே வரும். உங்க கூட எங்களுடைய ஒரு நெடு பயணம், நீண்ட பயணம் தொடரணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்கள். ப்ராஜெக்ட் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். கண்டிப்பா சார். நீங்க வந்து இது மாதிரி ஆக்சுவலா நானும் ஒரு சிவில் இன்ஜினியர், வீடு கட்டுறதா கட்டடம் கட்டுறதா நம்ம தொழில். இது உங்க ஓன் யூஸ்க்காக கட்டியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய நீங்க பில்டிங் கட்டி அது வந்து வாடகைக்கு விடுறது, ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டி ஒரு மல்டி பர்பஸ்க்காக ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக கட்டல, நிறைய கட்டடம் கட்டணும். நீங்களும் நிறைய மேல வரணும் அப்படின்னு விஜய் பிட்டு சார்பா அப்புறம் சர்வீன் பாஸ்துறை சார்பா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நன்றி சார். இப்போ ஜென்ரலா எங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து எந்தெந்த மாதிரியான கல்ல கட்டின வீட்டுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து செங்கலுக்கு தான் பண்ண முடியுமா, பிளாக்ஸ் பண்ணலாமா, இல்லை ஏசி பிளாக் பண்ணலாமா, இன்டர்லாக் பிளாக் பண்ணலாமா, அப்புறம் சாலிட் பிளாக்ல பண்ணலாமா, இப்போ இல்லாம நிறைய பேர் இப்போ காங்கிரீட்ல வந்து சில இடத்துல ஃப்ளோர் போடுவாங்க, அந்த காங்கிரீட் பழகடிச்சு செவருக்கு எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து பிளாக்ஸும் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் இன்டர்லாக் ட்ரை பண்ணிக்கிறீங்க. இந்த வால் எல்லாமே இன்டர்லாக்ல பண்ணிடலாம் இல்லைங்களா? மேலே சில வால் இன்டர்லாக் இருந்துச்சு, சில பிளாக்ஸ் கலந்துருந்துச்சு. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே டவுட் பண்றது வந்து எந்த கல்ல கட்டி இருந்தாலும் பிளாஸ்டிக் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணு நீங்க பாத்திருப்பீங்க. அப்புறம் அந்த எட்ஜ் கார்னர்லாம் வந்து நம்ம சிமெண்ட்
மணல்ல வச்சு கலவைகளை மாட்ரைட்ல போடுற எட்ஜ் கார்னருக்கும் ஜிப்சம் பிளாஸ்டிக் கார்னருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு வந்து அந்த கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து என்ன தேடிட்டு இருப்பாங்கன்னா எப்படி காசை குறைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வீடு கட்டுறது எல்லாருமே வந்து உண்டான ஒரு தேடல்ல இருப்பாங்க. கூடவே தரம் வந்து குறையக்கூடாது அப்படிங்கறதுலயும் ஒரு கவனத்துல இருப்பாங்க. சோ நீங்க அது சம்பந்தமா ஏதாவது? சார் ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இன்டர்லாக்ல பண்றோங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃப்ளை ஆஷ், மறுபடியும் செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாவே இன்டர்லாக்ல தான் போயிருக்குங்க. இன்டர்லாக்ல நமக்கு ஜிப்சம் பிளாஸ்டர் பக்காவா செட் ஆயிருக்கு. ஃப்ளை ஆஷ்லயும் பண்ணியிருக்கோம், அதுவும் ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இன்டர்லாக் மறுபடியும் பண்ணியிருக்கிறோம், அதுக்கும் ஃபுல்லாவே ஜிப்சம் தான் போட்டுருக்கோம், ஃபுல்லாவே ஜிப்சம் தான் போட்டிருக்குங்க. ஸோ நமக்கு ஜிப்சம் வந்து எனக்கு எல்லா பிரிக்குமே எனக்கு பக்கவா சாட்டிஸ்ஃபைட் இருக்கு. அதே மாதிரி அந்த எட்ஜஸ் பத்தி ஃபினிஷிங் பத்தி கேட்டீங்க. எட்ஜஸ் வந்து இப்போ நம்ம இந்த எட்ஜஸ் பார்க்கலாம், இந்த எட்ஜஸ் வந்து பக்கா ஃபினிஷிங்ல இருக்கு, நமக்கு 100% பக்கா ஃபினிஷிங்ல இருக்குங்க. நாம பட்டி பார்த்து ஃபினிஷிங் பண்றதை விடவே எனக்கு இதுல சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதாவது நம்ம ஜெனரலா என்ன பண்ணோம், கலவை மணல்ல போட்டு அந்த போட்டு கலவையில ஃபினிஷ் பண்றோம். அதுக்கு மேல பட்டி வந்து நம்ம தேய்ப்போம். இது வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக்கே போகல, நம்ம வந்து டைரக்ட் ஜிப்சம்லயே நமக்கு அந்த பட்டியோட பட்டிக்கு அதை விட குவாலிட்டியாவே கலவையில் இருக்கிற சிமெண்ட் மணல்ல போட்டு பண்ற அந்த ஃபினிஷிங் எட்ஜிங் இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க, பக்காவா இருக்குங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தேய்க்கும் போது கூட ஒட்டல நிறைய பில்டிங் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய பேர் இதுக்கு மேல நம்ம பிரைமர் வந்து போலாம். அதாவது நம்ம வந்து பாலிமரம் ஜிப்சம்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து பிரைமர் அடிச்சு தான் எம்எல்சி அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து பாலிமரங்கிறது ஒரு பெயிண்டோடைய ரா மெட்டீரியல். அதனால பெயிண்ட்டுக்கு வந்து நல்லா செவுத்துல ஒட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், பிரைமர் ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்கிறோம், அதுக்கு மேல கலர் அடிக்கிறோம். கண்டிப்பா இது டேரக்டா நீங்க கலரே போய்க்கலாம். ஏன்னா இதோட பாலிமரோட மிக்ஸுங்கிறதுனால நமக்கு வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிரும், அந்த பெயிண்ட் உரியறதும் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கும். சோ பெயிண்டே வந்து நமக்கு ஒரு 30% கண்டிப்பா இதுல வந்து நமக்கு சேவிங் இருக்கும். அதே மாதிரி கிளைமேட்டு பாத்தீங்கன்னா, ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ண செவுத்துடைய கிளைமேட்டுக்கும் நார்மல் பிளாஸ்டிங் பண்ண செவுத்து கிளைமேட்டுக்கும் வெளி கிளைமேட்டுக்கும் கிளைமேட் செக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7 டிகிரி வரைக்கும், உங்களுக்கு 5 to 7 டிகிரி வரைக்கும் உள்ள வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணும். அப்ப நீங்க ஏசி போறீங்கன்னா ஏசி சீக்கிரமா கவர் ஆகும். சோ நல்லா ஒரு சம்மரை தவிர மற்ற ஏசியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான கிளைமேட் வந்து உள்ள வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்களும் வந்து நாங்க வந்து புதுசா என்ன மார்க்கெட்ல வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுங்க, காசு கட் ஆகும் சொல்லுவோம். ஸோ நீங்களே அதெல்லாம் வந்து தேடி பிடிச்சி நிறைய இன்னோவேட்டிவா பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம HDMR பாலிமர் ஜிப்சத்தினுடைய சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்த்தோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கலாம், இவங்க வந்து வாழ்நாள் சான்றிதழ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க, நிஜமாவே இந்த சான்றிதழ் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு கூட நம்ம ஒரு இன்ஜினியர்ஸ் கூட நிறைய பேர் வந்து நீங்க சும்மா சொல்றீங்க சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சா சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நீங்க வந்து எங்களை பாக்குறீங்க, அது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதாங்க நம்ம HDMR பாலிமர் ஜிப்சம் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் அது எது மாதிரியான சுவரா இருக்கலாம், அது வந்து இன்டர்லாக் பண்ண சுவரா இருக்கலாம், இல்லை ஏசி பிளாக்ல, ரெட் பிரிக்ல, சாலிடு பிளாக்ல, இல்லை நிறைய நீங்க வந்து சேர்வால் மாதிரி காங்கிரீட்லேயே பில்டிங் பண்ணக்கூடிய வந்து அது செவரா கூட இருக்கலாம். ஸோ எது மாதிரியான ஒரு கட்டுமான முறையாக இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய HDMR பாலிமர் ஜிப்சம் உள்ளேயும், அதாவது வீட்டினுடைய உட்புற சுவருக்கும் பண்றோம், வெளிப்புற சுவருக்கும் பண்றோம். ஸோ உட்புற சுவருக்கு வாழ்நாள் வாரண்டி சர்டிபிகேட் வந்து வெறும் வாய் வார்த்தையில நம்ம ரிட்டர்ன்ல சர்டிபிகேட்டா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதே எக்ஸ்டீரியர் வால் நம்ம வந்து வெளிப்புற சுவருக்கு பூசும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஏங்க உள்ள மட்டும் லைஃப் டைம், வெளியே மட்டும் ஏன் 5 வருஷம் கொடுக்குறீங்க, 5 வருஷம் கழிச்சு அது என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுங்க, மறுபடியும் நீங்க ஒரு ரீகோட் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கணும். நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் பிரைமரி சைடு பெயிண்ட் வந்து ஒரு கோட் அடிச்சு கொடுப்போம். ஸோ நீங்க அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து ஏன்னா வெயிலும் மழையிலும் ரெகுலரா நிக்கிறதுனால வீடு நீங்க அதோட ஒரு ரீகோட் பண்ணிக்கணும். உள்ள நீங்க நாங்க பிளாஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க விருப்பப்பட்டா உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிரைமர் அடிக்கலாம், இல்ல எம்எல்சன் அடிக்கலாம், தேவை இல்லைன்னா நீங்க அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ வாழ்நாள் முழுக்க எதுவுமே ஆகாதுங்கிற வாரண்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதாங்க. ஸோ இது மாதிரி நீங்க ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாம். HDMR பாலிமர் ஜிப்சம் நீங்க 100% கண்ணை மூடிட்டு நீங்க வீட்டுக்கு பிளாஸ்டரிங் பண்ணலாம். அதே வந்து மற்ற பிராண்டில் நார்மல் ஜிப்சம் இருக்கு, அதாவது வந்து அந்த பிராண்டு பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த ஜிப்சம் வந்து பண்றீங்க அப்படின்னா அது எந்த வாரண்டி கேரண்டி கிடையாது. நம்மகிட்டயே அந்த
வாரண்டி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு, வாரண்டி கொடுக்காத ப்ராடக்ட்டும் இருக்கு. ஸோ வாரண்டி கொடுக்குற ப்ராடக்ட்டை நம்ம ஹெச்டிஎம்ஆர் பாலிமார்பிள் ஜிப்சமா நம்ம வந்து கொடுக்குறோம். வாரண்டி கொடுக்காத ஒரு ப்ராடக்ட்டை வந்து நேச்சுரல் ஜிப்சம் அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறோம். அதுக்கு எந்த ஒரு வாரண்டி கேரண்டியும் வராது. மற்ற பிராண்டு ஜிப்சம் மாதிரியே அது உள்ள மட்டும்தான், உட்புற சுவருக்கு மட்டும்தான் பூச முடியும், வெளிப்புற சுவருக்கு பூச முடியாது. நம்ம ஹெச்டிஎம்ஆர் பாலிமர் ஜிப்சம் உள்ள வெளியே ரெண்டுக்குமே பூசிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம அதே சொன்ன மாதிரி அதுக்குண்டான வாரண்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். வாரண்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து வெறும் வாய் வார்த்தையா இல்லாமல் நாங்கள் 100% அது கொடுக்கவும் செய்கிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வீடு கட்டணும், கட்டிட்டு இருக்கிறவங்க, கட்ட போகிறவங்க எல்லாருமே எங்களுக்கு அணுகுங்க. உங்களுக்கு வீடோட சேர்த்து நம்ம வந்து உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்த்து பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் கட்டிட்டு இருக்கிற வீட்டில் ஜிப்சம் பிளாஸ்டிக் மட்டும் பண்ணி கொடுக்கணும்னாலும் பண்ணி கொடுக்குறோம். நான் பேசிக்காக சிவில் தான், நம்ம கம்பெனி நேம் விஜய் பில்டர் அப்படிங்கிற பேரில். ஸோ அக்காஸ் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங்கான சேவையும் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு, கமர்ஷியலு, அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான கட்டிடம், அதில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து பிஇபி கான்செப்டில் அல்லது வந்து ஆர்சிசி கான்செப்டில் பிரிக் ஒர்க் மூலியமா, இல்லை இன்டர்லாக் மூலியமா, இல்லை நம்ம வந்து ஷேர் வால் மூலியமா, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சேடு பிளாக் மூலியமா, ஏசி பிளாக் மூலியமா, எது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் நீங்கள் விஜய் பில்டர் உங்களுக்கு ரைட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக அடுத்தடுத்து சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே நோட்டிஃபிகேஷன் பற்றியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.